காஞ்சிபுரம் மாவட்டத்துல 4 தொகுதிகள். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். நாம இந்த கணிப்புகளை எல்லாமே வந்து ஜோதிட ரீதியாகவும், பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையிலயும் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது, காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக தாமோ அன்பரசன் நிக்கிறாங்க. கும்பராசி. ஏடிஎம்கே சார்பாக கே சரவணன், தாவேகா சார்பாக ஹரீஷ்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக மகாலட்சுமின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் தாமு அன்பரசன் அவர் வந்து ஒரு 1,12,500 வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பிரசன்னத்தின் மூலமாக கணிக்கிறோம். அதிமுகவுக்கு கே சரவணன் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 82,000 வாக்குகள், 80,000 இல்லை 82,000 வாக்குகள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கிறோம். டிவிகே சார்பாக ஹரீஷ்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க ஒரு 44,000 வாக்கு இல்லைன்னா 45,000 வாக்கு இதை ஒட்டி வாங்குவாங்கன்னு நம்ம ஒரு கணிப்பு. நாம் தமிழருக்கு ஒரு 8,881 வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அடுத்து 2வது ஸ்ரீபெரும்புதூர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக கூட்டணி கட்சியிலிருந்து காங்கிரஸில் செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் மேசராசி. அதிமுக சார்பாக கே பழனின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. தாவேகா சார்பாக தென்னரசுன்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக சிந்துன்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக நிற்கக்கூடிய கே செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்து ஒரு 1,27,800 வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாம ஒரு பிரசன்னத்தின் மூலமாக கணிச்சிருக்கோம். அதிமுகவை சேர்ந்த கே பழனிங்கிறவருக்கு 1,46,600 வாக்குகள் இந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாம வந்து ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம் பிரசன்னத்தின் மூலமாக. தாவேகா சார்பா நிற்கக்கூடிய தென்னரசுக்கு 56,388 வாக்குகள், நாம் தமிழர் சார்பா நிற்கக்கூடிய சிந்துவுக்கு ஒரு 15,000 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரசன்னத்தின் மூலமாக நாம் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு 2,000 ஓட்டு முன்ன பின்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த முறை அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது தான் நம்மளுடைய பிரசன்னத்தின் கணிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் இந்த சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக சுந்தர்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் கடகராசி. அதிமுக சார்பாக மகேஷ்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அது கூட்டணியிலிருந்து பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவிகே சார்பாக முனிரத்னம்னு ஒருத்தர் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக மாறன் மாசிலாமணி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய சுந்தர் அப்படின்றவர் வந்து ஒரு 97,000 வாக்குகள் வாங்குவார் அப்படின்றது ஒரு கணிப்பு. இந்த 97,500 வாக்குகள் வாங்கி அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறது நம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக கிடைச்சிருக்கு. பாமக சார்பாக நிற்கக்கூடிய மகேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு 60,000 வாக்குகளும், டிவிகே சார்பாக நிற்கக்கூடிய முனிரத்னம் அவர்களுக்கு ஒரு 73,000 வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் இந்த இடத்துல டிவிகேவே ஜெயிச்சாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு கணிப்பாகத்தான் இருக்குது. மரம் மாசிலாமணி அப்படின்றவர் ஒரு 7,000 வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடத்தினுடைய பிரசன்னத்தின் மூலமாக நாம் இதை ஒரு குறிப்பெடுத்திருக்கிறோம். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக நித்யா சுகுமாரன் ஒருத்தர் நிற்கிறாங்க. ஏடிஎம்கே சார்பாக வி சோமசுந்தரம், அவர் தனுசு ராசி. தாவேகா சார்பாக ரஞ்சித் குமார்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக வெற்றி செல்வின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய நித்யா சுகுமார் அவங்களுக்கு ஒரு 82,800 வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு எடுத்திருக்கிறோம். அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய சோமசுந்தரம் அவர்களுக்கு 1,19,000 வாக்குகள் இல்லைன்னா 20,000 வாக்குகள் அதை ஒட்டி வாங்கி அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறது நம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக தெரியக்கூடிய கணிப்பு. தாவேகா சார்பாக ரஞ்சித் குமார் அவர் வந்து 49,000 to 50,000 வாக்குகள் அங்கே வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நாம் தமிழருக்கு நிற்கக்கூடிய வெற்றி செல்வி அவர்களுக்கு 8,000 வாக்கு இல்லைன்னா 7,800 வாக்கு அந்த ரேஞ்சில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து நாம பிரசன்னத்தின் மூலமாக தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம்.
இதனுடைய உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மே மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரசன்னம் வந்து சரியா இருக்கா, துல்லியமா இருக்கா, நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்போ பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.